பட்டாரியுடைய கணவரை வைத்திருக்கின்றார் என்னவென்று வெள்ளிக்கிழமை என் மகன் மதன்குமாரிக்கு மதுவினை சூட்டு விழா நடப்பது என் மகள் மத்தியானத்திற்கு அவருக்கு விழாவும் கொச்சுமையோடு ஒரே நிலையில் நடக்க வேண்டும். இந்த சந்தோஷமான நேரத்தில் இந்த அரண்மனையிலே ஆடி பாடி இப்போது சந்தோஷமாக ஆடி பாடி விழாவை கொண்டாட வேண்டும். நவராத்திரி நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி மகள் எங்க போயிருப்பான் மகளை காணவில்லை. மகனே ராஜா என்னமா பேசிட்டு இருக்கீங்க தனிமையில? எல்லாம் உங்களை பத்தி தான் யோசனையாக இருக்கின்றேன். என்ன யோசனை தெரியுமா? என்னமா யோசனை? வெடிந்தால் வெள்ளிக்கிழமை உனக்கு பிறந்த நாள் விழா. உண்மைதாமா? உடைய அண்ணனுக்கு இந்த நாட்டை வடிவோடு கூட்டு விழா நடக்க வேண்டும் என்று உன் தங்க வளர்த்தார். கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது உனக்கு. ஆமா, நாட்டு இளவரசியா இருந்தாலும் மகாராணி உன் தாய் என்னால ஓடி ஆடி வேலை செய்ய முடியுமா? வேலையெல்லாம் அப்படியே இருக்கு. அதனால விளையாட்டு பெண்ணாவே இருக்குமா? என்ன இது? யாருக்கு? அண்ணனுக்கு. யார் கொடுக்க போறது? நாங்க. நீங்களா? இங்க பாருங்கம்மா, அரண்மனைக்கு வேலையெல்லாம் செஞ்சதாலே உங்களோட உடல் அயற்சியா இருக்கும். நீங்க சற்று நேரம் செஞ்சு அரண்மனை போய் ஓய்விடுங்க. அதனால இன்று அண்ணனுக்கு பால் நான் கொடுக்கிறேன். அப்படியா? ஆமா. மத்தியாஸ்வரி சொல்லுங்கம்மா. உடைய அண்ணனுக்கு தினந்தோறும் தவறாமல் காலையில எழுந்த உடனே பால் கொடுப்பது நான் வழக்கம். ஆனா இன்று நீ கொடுக்கிறது சொல்றேன். ஆமாம்மா, தவறாம கொடுத்துடணும். நிச்சயமா மறந்துட கூடாது. மறக்க மாட்டேன். தாங்க மாட்டா. ஞாபகம் வச்சுக்க. சரி, என்னுடைய தாய் கொடுக்க வேண்டும். அண்ணுக்கு பாலை கொடுக்க வேண்டும். அண்ணா எங்க